கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரைவல்ஸ் தான். இந்த வீடியோ நம்ம ரைவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் வீடியோ லேட்டுனா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். வேறு யாரும் இல்லை, இவன் தான். ஓகே, நம்ம டீமாக போகிறோம், நானும் என் ஃப்ரெண்டும். அவனுக்கு மட்டும் இப்போ 1 win streak இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அவன் வீட்டுக்கு போயிருந்தப்போ அவன் அக்கௌண்ட்டில் விளாண்டோம். என் அக்கௌண்ட் நீங்கள் தொட்டு கூட பார்க்கல, ரைவல்ஸ் போய். அதான் ஓகே, ரெடி, மேட்ச் ரெடி. அரீனாவே போகலாம். வேறு மேப் போகலாமா? பேட்டில் கிரவுண்ட் போகலாமா? யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். அரீனா தான் வின் பண்ணிச்சு. ஓகே, லாக்கின் ப்ரோ. ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து ஓ ஷீட் ப்ரோ, ஹேக்கர் இல்லை அது வரைக்கும் கைஸ். அதுக்குள்ளே ரெடி. ஏய், கேமராவே திரும்ப முடியல கைஸ். ஒரு மோசமான நைஃப் பிளேயர் வந்திருக்கான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. என்னடா ஆச்சு? என் ஃபோன் என்ன நேரம்னு பார்த்து பழி வாங்குது கைஸ். சார்ஜ் லோவரானா பர்ஃபார்மன்ஸும் குறைப்பண்டான்னு. இந்த நைஃப் பிளேயர் கொஞ்சம் நல்ல பிளேயராக தான் இருப்பான் நாட்டுக்கு. என்னடா ஸ்லைட் ஜம்பிங்கும் பண்ண மாட்டான் கைஸ். ஸ்லைட் ஜம்பிங்கும் பண்ண மாட்டான். இன்னொருத்த வந்து அந்த நைஃபர் தான். கொடுத்தாட்டானேயா தம்பி, வேணாம் சொல்லிட்டேன். டாக்ஸிக்கு வேணாம். ஏய், நீங்கள் யாரா 2 பேருமே இப்படி பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு மேட்ச்சே இவ்வளோ அப்புறம் பிளாஸ்டிக் ரேப் வாங்கிட்டேன். இதுக்கு சொல்ல மறந்துட்டேன், பார்த்துக்கோங்க. இது கிளாஸ் ரேப் கிடையாது, பிளாஸ்டிக் ரேப். பார்த்துக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரானைட் லான்ச்சர்லாம் ஒன்றும் வச்சுருக்கல. என் ஃப்ரெண்டு தான் எடுப்பான்னு அவன்டி இருக்கு, வாங்கினான் அன்றைக்கி. என்னடா நீ கண்ட்ரோல் எங்கெங்கேயோ போகுது. ஓகே, நைஃபர் தான் மிச்சம் இருக்கான். ஆட்டு ஃபுட்டு அப்பனை பார்த்து பழி வாங்குற பற்றியாடா. ஒரு நேரங்காலம் வேணாமாடா. என்ன பெட்ரேயர் பெட்டு. ஓ, டுவாஸா? அவங்களும் டுவாஸ் தான் நாட்டுக்கு. என்னடா எங்கெங்கயோ போகுது என் கண்ட்ரோலு. ஐயோ, ஆர்பிஜி பாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. என்ன ஏதாவது ரூல் இருக்கா? சூப்பர் கொடுத்தாட்டானேயா. எக்ஸ்ட்ரா கன் பண்டில் வச்சுருக்கான் போல. லாக்கின் ப்ரோ, லாக்கின். ஏண்டா உங்களுக்கு இருக்கிற லெவலுக்கு நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? வெக்கமா இல்லை? லெவல் என்ன அவங்களுக்கு சூடு சொரண வெக்கமா ஒன்றும் கிடையாது. அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க போல விட்டா. வச்சு பசூக்கா, ஆர்பிஜி, ராக்கெட் லான்ச்சர். சிறப்பான மேட்ச் ஃபஸ்ட்டு ப்ரோ. பார்த்துட்டு ஜாயின் பண்ணு ப்ரோ. ஜாயின் பண்ணிட்டேன். ஜெகநாட் போகலாமா? வேணாம், போனால் பிறந்து விட்ருவாங்க. 3v3 போகலாம். லாஸ்ட் ஸ்கின் டிக்கெட் எடுத்துடலாம் சீக்கிரமாகவே. ஆனால் சேட்லி நாளைக்கு தான் எடுக்க முடியும்.
ஆச்சு. பேட்டில் கிரவுண்ட் போகலாம். பேட்டில் கிரவுண்ட் போகலாம்ப்பா. ஓகே. ஓ பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸா? வின் பண்ணுறோம். வின் பண்ணுறோம் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸு. எனிமி டீமில் எனக்கு என்னமோ அந்த எனிமி டீம் ஹையர் லெவலேருந்து நைஃப் வர இந்த நேரம்னு பார்த்து பழி வாங்காதீங்களா அந்த மாதிரி. டேய் ஃபுல்லாக ஆர்பிஜிடா. டேய் யாருடா நீங்கள்? ப்ரோ ஃபுல் ஆர்பிஜி ப்ரோ. ஃபுல்லி ஸ்டூபிட் ஆர்பிஜி ஸ்பேமர். ஹிட் இப்படி தான் போடணும். ஐயோ உட்காந்துட்டேன் நான் பாட்டுக்கு. ஐயோ ஃப்ளாஷ் பேங்கு மாட்டக்கூடாது. எதோ பண்ணி எங்கேயோ போயிருங்க. ஒரு அடி கூட வாங்க. உங்கள் லெவல் என்ன? நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னடா? உங்களுக்கு ஏன் நியாயமாக இருக்காடா இதெல்லாம்? ஹாவ் ஸ்கில் ப்ரோ ஹாவ். கிராஸ் இல்லை இவங்க கிராஸ் டச் பண்ண இப்படி ஆகி போச்சு. சா டேய் அண்டா அப்படியே அங்கேயே பண்ணுறீங்க. யாருக்கு என்னோட ஜாஸ்டிக்குமே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருங்கடா ஒரு மேட்சாக ஜெயிச்சுட்டு தான்டா போவோம் நாங்கள் இந்த இடத்த விட்டு. ஐயோ குயிக் மீலி ஒர்க் ஆகலை. ப்ரோ ஆர்பிஜி ஸ்பேமர். என் ஃப்ரெண்டு ஆர்பிஜி எடுத்துட்டான்ல கையில். இட்டி மின்னல் அடிச்சு கொட்ட போதுடா. எங்க வாய்ப்பு இருக்கு. ப்ரோ ஓடு ப்ரோ போட்டதுதான். ஹெல்னா ப்ரோ அவ்வளோதான். அவங்க 2 பாயிண்டில் இருக்க நம்மளுக்கு சான்ஸ் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. ஐஸ் என் ஃப்ரெண்டு யாராவது கடுப்பேற்றினா அவனும் ஆர்பிஜி எடுத்துவான் கையில். Have chance bro. One down. Have chance bro, have chance. Hey adra already adra. Put it. No, only one bro. Oh. இங்கே எனக்கு செம்மையாக ஆடு துடிச்சிட்டு இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் தான் கேளுங்கடா. நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம் உங்களாட்டி. ஐயோ சாரிக்கே ப்ளீஸ் ப்ரோ ஸ்டாப். அவ்வளோதான் எல்லாரும் கேள்வி. என்னது இது? பியூர் டிசப்பாயின்மெண்ட் ப்ரோ. 2v2 போகலாம். எந்த அளவுக்கு டென்ஷன் ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டென்ஷன் ஏற்றுட்டானுங்க. இதுவும் பேட்டில் கிரவுண்டே போகலாம். டாகிஸ் வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு. அது கத்த ஆரம்பிச்சா நிறுத்தாது. வேணாம் நம்ம கிராஸ் ரோடு போகலாமே. பிகாஸ் அவன் ஸ்னைப்பர். எனிமி டீம் கொஞ்சம் மோக்கையாக தான் இருக்குது. 2v2 ஆனால் 3v3 நினச்சிட்டு இருக்கேன். ஸ்னைப்பர் அது தேவைப்படும் கண்டிப்பாக எனக்கு. சேர்த்து எடுப்போம். கிரனேடா வரேன் தான்.
ஏ எவ்வளோ ஓப்பின்னு ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். கண்ணா பாருங்க, நீங்க எல்லாருமே நோ விட்டுருனா அப்படின்னு கெஞ்சணும். இது பிக்சல் ஷாட் மாதிரி எல்லாம். ஓகே, எனக்கும் ஆனால் ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு செத்து போகிறோம் போய். அவங்க விளாட்றாங்களாட்டு ஓரளவு. ஏன்டா ஸ்கோப் அடிக்கிறது பால். ஓகே, நம்ம ஒரே இடத்துல இருந்தால் கட்டுப்படி ஆகாது, எல்லா இடத்துக்கும் போய் தான் ஆகணும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் விளாட்றீங்க பசங்க. ஆனால் நான் என் ஃப்ரெண்டு டீம் பண்ணோன்னா நிறைய டைம் அடி வாங்குவோம். அன்டில் எனிமி இசன்ட் பேட் காய்னா அதான் இன்னும் ஒருத்தனா எங்க பாருங்க தம்பி, அண்ணன்ட்ட வந்துட்டு சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத. அண்ணன்ட்ட வந்துருப்பான். டே யாரும் அவன் எங்கேருந்து அடிக்கிறான்? ரீலோட் அடி. டே எங்கேருந்து அடிக்கிறான்? அவன் ஹேக்கராடா? இல்லை பூச்சு ப்ரோ என்னது ப்ரோ இது? எங்கெங்கோ போட்டானேயா? ஏன் அவன் அடி தாண்டா படல? ஓகே, நம்ம இங்கே ஸ்பானாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் லெஃப்டா இதோட தான் இருக்கான். எங்கிருந்து ஆடிக்கிறீங்க? என்னடா அவளை ஊரடியாக தான் இருக்கான். அவன் தெரியும் அது ஹெட்ஷாட்னு. அவன் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தனை முடிச்சிட்டான். நான் சத்தியமாக சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு கூட விளாண்டாலே ஒரு மாதிரி ஜாலியாக விளாடுவேன். ஒரு மாதிரி பூஸ்டடாக இருக்கும் ஃப்ரெண்டு கூட விளாண்டாலே. அதாவது என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா இவன் தான். ரொம்ப மீன்ஸ் ரொம்ப. இது உள்ளே போயிடலான்னு பார்த்தனே, போக முடியாது. நெக்ஸ்ட் எனிமி எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்படியே விட்டோன்னா அவனை அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அடிக்கல, முடிச்சிட்டாங்க. இப்போ எனிமி எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சேன்னா ஒரு ஈஸியாக இருக்கும். எங்கடா இருக்கேன்? ஐயோ, அப்படியே விட்டேன்னா அவன் ஜெயிச்சிருவானோ? பார்த்துறேன். பை. அது ஹெட்ஷாட்னே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் இவங்கள்ட்ட போய் முக்கிட்டு இருக்கோமே. ஒரு கிஃப்டிங் சிஸ்டம் எப்படியாவது நம்ம வச்சு கீஸ் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் யாருக்காவது நம்மளால கிஃப்ட் பண்ண முடியாது இருக்கும். நான் அப்போனா என் அதான் அடிச்சு என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பார்த்தா நான் அடிச்சிருக்கணும். யார் அடித்தா என்ன அப்படியே மண்டை அதில் அப்படியே தெரிய மாட்டேங்குதுப்பா. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஸ்ட்ரைக் வச்சுருக்காங்க கையில். நெக்ஸ்ட் மேட்ச் போகலாமா? திஸ் மைட் பி த லாஸ்ட் மேட்ச், பட் ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. ஜெகர்நாட் போகலாம் ப்ரோ, ஜெகர்நாட் போகலாம் ப்ரோ. சூற விடுறோம்லாம் சொல்லவே மாட்டேன், அடி வாங்குகிறோம். ஜெகர்நாட்டாக போகிறது தான் பெஸ்ட்டு இருக்கிறதுலே. ஏன்னா நான் ஜெகர்நாட்டாக போனால் நம்ம காலி அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது ஜெகர்நாட்டாக போனால் தான்டா பெஸ்ட்டு அப்படின்னு.
ஜகர்நாட்டா நம்ம போனோன்னா கிட்டத்தட்ட எந்த வெப்பன் யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் ஜெயிச்சிடலாம். எக்ஸப்டே ஓகே நம்ம ஜகர்நாட் இல்லை, பிக்கரினா தான் எப்போவுமே. கிராஸ் ரோடு போகலாமா? ஆனால் கிராஸ் ரோடு இல்லை. ஏன்னா கிராஸ் ரோடு போனோன்னா நம்ம ஜகர்நாட்டை தப்பிச்சு அடிச்சிடலான்னு அவங்களுக்கு பொறாம. என்ன எடுத்துகிட்டு போகலாம்? அஃப்கோர்ஸ் சவுண்டன் தப்பிச்சு போகலாம். ஸ்பீட் பூஸ்ட்டு இது ஆல்ரவுண்டர் ரோட் அவுட்ரு மாதிரி என்ன கேட்டால். யுவராஜ் இன்னைக்கு ஒன்று போலகிறோம். 2 இருக்கானா? இல்லை நான் இருக்கான்ல, அவ்வளோதான். எங்கே இருந்தால் எங்கே இருக்கான்னு பார்த்து அடிக்கலான்னு நினச்சாலும் முடியாது. எப்பா யுவராஜ் எங்கே பாருங்க, எல்லாம் புல்லட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுரா. டேய் புல்லட் வேஸ்ட் ஆகுது. அட்டா ஆர்பிஜி ஸ்பேமர். ஆர்பிஜி ஸ்பேமர்ஸ் ப்ரோ. இன்னும் ஸ்பீடாக குறையுதுப்பா ஹெல்த்து. ஓகே அந்த போன மேட்ச் போயிடுச்சு, இந்த மேட்ச் விளாடுவோம். அதை நம்ம அடி வாங்குறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் டென்ஷன் ஆகாது அவங்களுக்கு. லாகின் ப்ரோ, நீ லாகின் பண்ணாலும் லாக் அவுட் பண்ணாலும் அடிக்க தான் போகிறான். அது லாகின்னு எனக்கு தெரியும், லாகின் இல்லை. நான் சும்மா சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக நடந்துக்கோங்க. ஆமாம் பெரிய இது நம்ம வந்ததுமே ஸ்மோக் கிரேனேடை பார்த்து பயந்துட்டு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நான் முடிகிறப்ப நான் போனேன். ப்ரோ 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 அவன் மண்டை அவ்வளோ பெருசு இருக்கு. யுவராஜ் பண்ணுறது ரொம்ப தப்பு. யுவராஜ் கன்சியூமர் கோர்ட்டில் அவங்கள பற்றி கேஸ் பண்ணிடுச்சு. கன்சியூமர் கோர்ட்டில் அவங்கள பற்றி கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவேன். பண்ணி தான் ஆகணும் போல அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. யூ கேன் வாட் த லாவா பிளேஸ். ஆமாம் ப்ரோ, இது ஓனிக்ஸ் போயிருக்கலாம். என் ஃப்ரெண்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ப்ரோவாகவே இருந்தாலும் அந்த ஜகர்நாட் ஆர்பிஜி ஸ்பேமர். என்ன பண்ண? நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ண? பேரபடி யுவராஜ் அவராஜன்ட்டு என்னடா பேர் இது? வியாபாரம் ஆகாது இந்த பேர்லாம். நான் இவங்களால டயர்ட் ஆகிட்டேன், அதனால் நான் சொல்ல வேண்டியது சொல்ல போகிறேன். இஃப் யூ ஆர் ஆர்பிஜி ஸ்பேமர், ஃபக் யூ. ஆர்பிஜி ஸ்பேமர்னா நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன்? அதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் அதை மட்டும் வச்சு ஸ்பேம் பண்ணிக்கிட்டு, அதுதான். அசால்ட் ரைஃபிளா? நானும் வரேன். எங்கடா என் வெப்பன்ஸ் எல்லாம் காணும்? இவனுக்கு நம்ம என்னடா ஒரு ஷாட் கூட படல. டேய் 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 ஏன்டா நியாயம் பண்ணுறீங்க? அப்படியே மனசாட்சி அப்படின்னு ஏதாவது இருக்காடா உங்கள்கிட்ட? இருந்தால் சொல்லுங்கடா, நான் வாங்கிக்கிறேன். ஓகே லாஸ்ட் மேட்ச் ஜெயிக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். ஊற்றிட்டு போச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேட்டு ஹாய் ப்ரோ, முடிச்சிட்டியா ப்ரோ? கேவலம் ப்ரோ, உங்களெல்லாம் 4 வார்த்தை இன்னும் கேட்கணும். நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கணும்டா அவங்களெல்லாம் கேள்வி. நீங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரில இந்த ஆர்பிஜி ஸ்பேமர்ஸை. ஐ எம் டயர்ட் ஆஃப் தீஸ் கைஸ். அவங்க ஏன் விட்டாங்க இந்த ஆர்பிஜின்னு? இது ஒரு கன்னு கேம்னு அதை விட்டாங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி ஸ்பேம் பண்ணுவோம் அவங்க விட்டானுங்க.
அவன் நிறைய நூப்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா வந்து உடனே அந்த ஆர்பிஜியை வாங்கிடுறது. ஐயா ப்ரோட்ட தேங்க்யூ சொல்லிக்கலாம். வீடியோ ஓகே ப்ரோ. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு விடலாம் தான் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னு கேட்போம். பாய் சொல்லுவோம். பாய் பாய் இது பாய் 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 குட் பாய் டாட்டா ஏய் டாட்டா. என்னடா பாய் என்னடா இன்னும் இன்னும் என்னடா நோன்ற 20 நிமிஷம் வீடியோவுமே யாரும் பார்க்க மாட்டாங்கடா. ஏன்டா சொல்கிற 1 மேட்சா? சரி வரும் அண்ணாப்பா. 3-2 let's do this boys. மணி என்ன ஆகுது? அது 9 மணி தானே? விடுங்க, சாப்பிடாம உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என் ஃபோன்னாலுமே நான் யோசிச்சு பார்க்கணும். எவனாவது இந்த பர்சன்டேஜில் விளாடுவானா ரைவில்ஸு? நிறைய பேர் விளாடுவாங்க. கிராஸ் ரோட்ஸா? ஏன் ப்ரோ கிராஸ் ரோடு எடுத்த? நான் பேசுகிறது கேட்குதா? ஒய் கிராஸ் ரோட்ஸ்? அவங்க வந்து கொஞ்சம் நல்லா விளாடுவானுங்க போல். என்மி டீமை பாருங்க. ஏன்டா ஸ்லைடு ஜம்பே பண்ண மாட்டேற? ப்ளீஸ்டா கேள்றா சொல்கிறத. நான் இவங்க தான் சொல்கிறேன். நினச்சேன் அது ஹெட்ஷாட்டுன்னு. ஓகே நம்ம கோஜா தான் மிச்சம் இருக்காரு. பேர் கோஜா சட்டாரான்னு நினப்பு மண்டையில். இருறா வரவன் நிற்குவான். இன்ஃபினிட்டி டொமைன் எக்ஸ்பென்ஷனு எல்லாத்தையும் உடச்சி கட்டிட்டு வந்துட்ட வரண்டா. ஏன் நம்ம கோஜாவை பார்த்துட்டோம். நம்ம கோஜா மேலே தான் அடியே பட மாட்டேங்குது. இங்கே தான் இருக்கான், அங்கே தான் இருக்கான். பா கோஜா எங்கே இருக்க? என்னெல்லாம் சொன்னால் கேட்காது, நம்ம தான் போய் பார்க்கணும். அங்கேயே இல்லை அந்த கோஜோ பையன். இல்லை கோஜோ எங்கடா இருக்க? பார்த்துட்டேன். ஹாய் கோஜோ. இன்ஃபினிட்டில் எப்படி போய்ட்டு இருக்குது? அதான் ரீமேட்ச் வேணும். ஏய் பர்ஃபெக்ட் சிங்காக இருக்குல்ல? ஏன் ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. ஏய் கோஜா நீ அங்கே இருக்கு, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறா. பூச்சி வேறு மேலே வந்து உட்காருதுரா. ஏன்டா க்ரௌச் பண்ணுறேன்? அந்த க்ரௌச் ஆப்ஷன் டிலீட் பண்ணுங்கடா கேம்லேருந்து. ஒரு ஷாட்டாவது போடுறா கரெக்டா. ஓகே இட்ஸ் a complicated match bro. ஓகே எல்லாம் காம்ப்ளிகேட்டட் மேட்ச்சு. எங்கே இருக்கான்னு தெரில எனிமி. அவன் ஸ்னைப்பரு இதான் முடிச்சிட்டான்ல, சொல்லி வாய முடியலையே. கட்டானா ப்ரோ. ஓகே 2 என்னடா இது அழுத்திட்டேன்? நான் அதை அழுத்தவே சொல்லலையே. என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஓகே இருந்தாலும் எங்களுக்கு சான்ஸ் கம்மி தான் இதில். ஏன்னா அவன் எங்கே இருக்கான்னு யாருமே தெரில. அது பாடி ஷாட்டுக்கு தேங்க்யூ ஸ்னைப்பருக்கு. ப்ரோ அவன் எங்கே ப்ரோ போனா? அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. தெரிக்க விட்ற ப்ரோ தெரிக்க விட்ற. ஐ ஹோப் ஹீ சீஸ் திஸ் வீடியோ. ப்ரோ இந்த வீடியோ நீ பார்க்கறது நல்லது. ஐஸ் என் ஃப்ரெண்டுக்காக
அவனோட லெவலுக்கு அவன் இப்படி விளாட்றதுக்கு. தம்பி கரெக்டான டைமில் கரெக்டாக யூஸ் பண்ணணும்ப்பா. இந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக தெரியும் அவன் ஒரு டைமாவது கட்டணா கையில் தூக்குவானு. அது தெரிஞ்சுதான் லைட்டாக யூஸ் பண்ணணும். அப்படியே இருந்தாலும் என்ன நல்லா ஹெட்ஷாட் அடிக்க போகிறான் அவ்வளோ ஈஸியாக. அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும் நம்மளுக்கு. பார்த்தாச்சு. ப்ரோ யூ ஹாவ் சான்ஸ் ப்ரோ யூ ஹாவ் சான்ஸ் ப்ரோ எப்படியாவது வின் பண்ணி கொடுத்துரு ப்ரோ. உன்னை நம்பி தான் ப்ரோ இந்த மேட்சே இருக்குது. ப்ரோ எப்படியாவது வின் பண்ணிட்டு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. மாஸ் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு. ஐஸ் கமெண்ட்ல ஏஎஃப்எல்னு போடுங்க ஐஸ். ஆர்ஆஃப் ஒரு லாசன் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆர்ஆஃப். சூப்பர் ப்ரோ. மாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. மாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எடா போப்போம். ஓகே நான் தான் ஆனால் இடம் இல்லை லீடிங். ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டு தான் வேணான்னு கேட்டேன். அதை விட பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ பாய் குட் பாய் டாட்டா. பாய் பாய் தான் போட்டிருப்பான் அப்படி. ஓகே கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். லாட்டு வீடியோ ப்ரோ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ப்ரோ. நீ எனக்கு இந்த வீடியோவில் மறக்கவே மாட்டேன் ப்ரோ. இதை என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் சேனல் வச்சுருக்கிறதுல. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.